பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீதிமொழிகள் 24:16. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்க. ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எப்படி? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பி எழுந்துக்குவான். துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்கன் தீங்கிலே இடருண்டு கிடப்பானான். ஆனால் நீதிமான் 7 தரம் வேந்தாலும் விழுந்த இடத்துல இருக்க மாட்டானா, திரும்பி ஏந்துவானா. வீழ்ந்தா வேந்தது தான், ஏந்தா ஏந்தது தான், அப்படி இல்லை. விழுந்தாலும் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் உடனே எழுந்திருப்பான், லேட் பண்ண மாட்டான். புரியுதா? அதனால் எங்கே விழுந்தாலும் இம்மிடியட்டாக பட்டுன்னு ஏந்து நில்லு. குழந்தைங்கள பார்த்துக்கிறியா? விழுந்ததுமே அப்படியே பட்டுன்னு உடனே ஏந்துக்கும். அதுக்கிட்ட கற்றுக்கணும். சில குழந்தைங்க விழுந்து அழுதுகிட்டே இருக்கு, அது வேறு. சில பேர் விழுந்தாக்கா டக்குன்னு உடனே ஏந்துக்குவாங்க. நானே எத்தனை முறை வண்டியில் விழுந்து பட்டுன்னு உடனே ஏந்துக்குவேன். எல்லாம் ஓடி வருவாங்க, அதுக்குள்ளே ஏந்து நிற்பேன். 2 வீலரில் போகும்போது எத்தனை பேர் விழுந்துக்கிறேன். விழுந்து நிற்கிறேன். எழுந்து நின்னா தான் வண்டி திருப்பி ஓடும். விழுந்த இடத்துல இருந்தால் அவ்வளோதான், அதோடு கதை க்ளோஸ். நீதிமான் 7 முறை விழுந்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்கன் அப்படியே கிடப்பானான். அவன்தான் பாதாளத்துக்கு போகிறவன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை துன்மார்கன். இவன் நீதிமான், ஜீவமார்கன். நீதிமான சரியான ஜீவமார்கன். தேவனை விசுவாசிப்பவன். தேவன் ஜீவன் உள்ளவர். கர்த்தர் ஜீவன் உள்ள கர்த்தர் நீதிபரர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் ஒரு வேளை பாவத்தில் விழுந்தாலும், நன்மை தீமை காரியத்தை செஞ்சுட்டாலும் நன்மை தீமையிலேயே கிடக்க மாட்டான். துன்மார்கனாக மீண்டுமா ஜீவமார்கனாக மாறிடுவான். உடனே ஜீவரத்தம். தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து பட்டுன்னு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து அவனை காப்பாற்றிடுவார். அதுக்கு தான் ஜீவ மார்க்கத்திலே இருக்கணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தால் தான் நீ ஜீவ மார்க்கனாகவே மாற முடியும். இயேசுவே எனக்கு வேணாம், நான் நீதிமானாக இருப்பேன்னாக்கா அது முடியாத காரியம். ஏன்னா அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக, இயேசு ரத்தத்தினால தான் ஒரு மனுஷன் நீதிமானாக மாற முடியும். இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் சகல துன்மார்க்கத்தையும் நீக்கி அவனை பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தவானாகும். அந்த இயேசு ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம் புசிக்கணும். இயேசுனா நானே ஜீவப்பம், நானே ஜீவ ரத்தம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன்னாரு. அதனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் தான் நீ நீதிமானாகவே மாற முடியும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி துன்மார்கன் தீங்கிலே இடருண்டு கிடக்கிறான். தீங்குனாக்க பிசாசு தீங்கு கொடுக்குறான். திருறது, கொல்றது, அழிக்கிறது, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஜீவன் எல்லாத்தையும் தேடிக்கின்னு கொண்டுங்கன்னு அழிச்சுங்கிறான். அவன் தான் துன்மார்க்க பிசாசு. ஏவால தேவடைய வார்த்தையை மீறி தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதான் துன்மார்கன்.
அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாக வேண்டியவனை தேவநாய கர்த்தர் ஓடி வந்து அவனை தூக்கி விடுறாரு. தேவநாய கர்த்தர் ஓடி வந்து எப்படி தூக்கி விட்டாரு? அவங்க அத்தியலையும் மூட பார்த்தாங்க. நிர்வாணத்தை, சுய முயற்சி, அத்தியலை வெயில் அத்தியலை காஞ்சி போச்சு, நிர்வாணம் தெரியுது. அப்படி இல்லாமல் அவனே ஆதாமே ஏவாலே ஒரு ஆட்டு அடிக்கணும், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி உனக்காக ரத்தம் சேர்ந்தணும், ஒரு ஆட்டை அடித்து ஒரு ரத்தத்தோடு கூட தோளுடைய போத்திருந்தமே அவங்கள 930 வருஷம் வாட வச்சார்னு வேதம் சொல்லுது. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் சொல்கிறாரு, இந்த ஆட்டுக்குட்டி அடித்தது போல் உலகத்தின் பாவத்தை சும தேவ ஆட்டுக்குட்டி வரப்போகிறாரு. 4000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கொல்கதா மலையில் உனக்காக அடித்து ரத்தம் சிந்தி ரத்தத்தோடு கூட உனக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறார். அவர் ரத்தத்தினால தான் நீ நீதிமான் ஆக முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம் உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முடுவுகளுக்கு சிந்தப்படணும். அப்போ தான் நீ நீதிமானாகவே மாற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனாய கர்த்தர். ஆதியாகமம் 1, 2, 3 போய் வீட்டில் வாசிங்க. அப்போது தேவநாயக கர்த்தர் வராரு. அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க மக்கள் தொகை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மக்கள் தொகையே 2 பேர். இன்றைக்கி உலகத்தில் 816 கோடி பேர் இருக்காங்க மக்கள் தொகை. இது எங்கள் ஊர் சோழவரம் கிராமத்தில் எங்கள் நிலத்துலேருந்து இந்த செய்தியை பதிவு பண்ணின்னு இருக்கிறேன். நான் வந்து உலகத்துக்கே பூமிக்கே உப்புனார். உலகத்துக்கே பூமிக்கே ஒரு விசுவாசியை பார்த்து இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ நீதிமான், நீ உலகத்துக்கே ஒளி கொடுக்கலாம், பூமிக்கே உப்பாக மாறலாம், அந்த பூமிக்கே ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழு 816 கோடி பேர் இருக்கிறாங்களாம் முழு உலகத்திலும். ஆதாமுக்குள் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் துன்மார்கன் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் பாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் உயர்ந்திருப்பான், துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இடருண்டு கிடக்கிறாங்க, ஆதாமுக்குள்ளே இருக்கிறாங்க. நன்மை தீமறியத்தக்கனாவே நீ இருந்தேனாக்கா தீங்கிலே இடருண்டு கிடக்கிற. விசுவாசம் உன்னை திடீனே இருக்கிறான், கொண்டுனே இருக்கிறான், ஆயிடுச்சுனே கொஞ்ச நாள் பாதாளத்துக்கு எடுத்து போயிடுவான். ஆமாம், அவனை இயேசு ரத்தத்தால் கழுவி அவனை மீண்டுமா எழுப்பி நிற்க வைக்கணும். அதுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். அதுதான் இயேசு மத்திய மார்க் லூக்கா முழுதும் அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் நீதிமானாக மாற்றினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ கொடுக்குறார் பார். அந்த ஜீவ ரத்தம், அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததல், அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்தை கொடுத்த பிறகு தான் அவன் துன்மார்க்கத்திலிருந்து எழும்பி நிற்கிறான். அசுத்தாயை துரத்தப்பட்டு பசுத்தாய் வரைக்கும் தேவதூரெல்லாம் பணிவிட செய்து அவன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தத்து பாதாளத்திலிருந்து எழுந்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறுறான். அவன் தான் நீதிமான். அந்த நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ என்ன பண்ணுறான்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுற்றி கச்சிக்கிட்டே இருக்குது. அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, அது சின்ன வியாதி பெரிய வியாதியோ, இயேசு சரீர், இயேசு ரத்தம், இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம், பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் முழு உலகத்தை கொடுக்க, அசுத்தாய் துரத்தப்பட பசுத்தாய் வர, தேவதூர்களாக வர, அவன் எழுந்து நிற்கிறான். ஒரு கட்டத்தில் நீதிமானாகவே மாறிடுறான். நீதிமானுக்குள்ளே நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்கும். என்ன நீதிமான்? தேவ நீதிமான். ஆமாம், தேவ நீதிமானாகவே மாறிடுறாங்க ஒரு கட்டத்தில். கிறிஸ்துக்குள்ளே இருந்தா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்தை வெளிப்படுத்தணும். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த இடைவிடாமல் வெளிப்படுத்த அவன் நீதிமானாகவே இருக்கிறான். கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவன் நீதிமான். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் வெளிப்படுத்தணும். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா கூட நீ துன்மார்கன் கணிக்கப்படுவாய். அதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். இயேசுவின் அன்பு ஜீவனை கொடுக்க, ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தது இருக்குது. அப்போ தான் நீ நீதிமான், துன்மார்க்கத்திலேருந்து விடுதலையாக்கி. அதுதான் இங்கே சாலமோன் சொல்கிறான்,
நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கக்கூடாதா? துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்கரோ தீங்கிலே, சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், வியாதியில் அப்படியே இடருண்டு பகை, கசப்பு, வைராகி, நன்மை தீமையிலே இருப்பாங்க. சபிக்கிறல சபிப்பாங்க, பகைக்கிறல பகைப்பாங்க, சத்ருக்கு சத்ருவாக இருப்பாங்க. துன்பப்பத்து நிந்திக்கிறல துன்பப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க. ஏன் சொல்கிறாரு? ஒரு சத்ருக்களை சிநேகியுங்கள், அதுதான் நீதிமான். என்ன சிநேகம்? இயேசு சிநேகத்தை காட்டும். சத்ரு ஜெயிக்க முடியாது. பகைகளுக்கு நன்மை செய். என்ன நன்மை? இயேசுக்கு சாமன்ற வாக்குத்தை தான் உனக்கு மத்தியஸ்தமாக கொடு. உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. என்ன அவசரம்? இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை கொடுத்து ஆசீர்வதி. அது சாபம் பலிக்காது. உன்னை நிந்திக்கிறதுக்காக, துன்பப்படுறதுக்காக ஜபம் பண்ணு. என்ன ஜபம்? நீ ஜபம் பண்ண பரமடைக்கிற உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். நாங்களும் எவனுக்கும் மன்னிக்கிறோமே, அவனுக்கும் உம்முடைய உங்களை எந்த சோதனைக்கு தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். அவன் தான் நீதிமான். அவன் தான் தேவ நீதிமான். அவன் கிறிஸ்துக்குள்ளே இருப்பான். எல்லா தீமையிலிருந்து, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மண்டத்துக்கு, தத்துக்கு, பாதாளத்துக்கு, கொள்ளை, நோய், ஆபத்து, எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்காரு. அதனால் நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என் நிலம், என் வார்த்தைகள் அவனின் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். புரியுதா பிரியமானவர்களே? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அந்த வசனம் உற்சாகமாக்குது எனக்கு. எத்தனை முறை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்தாலும் திருப்பி வந்து ஜீவ விச்சத்துக்கு கனியை புஷித்து தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடு கொடுத்து இவ்வளவு செய்யணும். அசுத்தாயத்து பசுத்தாயிருக்கு, தேவத்து பசுத்தாய் வந்து காப்பாற்றப்படலாம். உங்கள் பிள்ளைங்க கூட துன்மார்க்கத்தில் இடருண்டு கிடக்கிறாங்களா? இயேசு ஜீவ மார்கர். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததல். அது உன் பிள்ளை பேர் சொல்லி பிதாக்குமர் ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடு. திரும்பவும் அவனை ஏய்ப்பிடலாம். தீங்கிலிருந்து, துன்மார்க்கிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரத்திலிருந்து, தட்டு பாத்திரத்திலிருந்து ஏய்ப்பிடலாம். எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போய் செய்தி கேட்டால் உங்களால் ஊழி செய்யாமல் இருக்க முடியாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். இலவசமாக கிருபை கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் ஜீவ விச்சத்துக்கடி. அவர் தேவி நீதிட்டு உழித்தேதல். பாவம் மண்டிவிட்டு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஆதாம் பாதாள ராஜ்யம். அவன் தான் துன்மார்க்கன். நன்மை தீமை அறியத்தக்க கனி. நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன். அந்த கனியை தொடாதே, பறிக்காதே. அதை புஷுக்கு நாளிலே சாகவே சாவாய். தீங்கிலே இடருண்டு கிடப்பாய். ஆமாம், ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் கொடுக்கும். கிறிஸ்து இயேசுக்குள்ள வா. அந்த கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நானே ஜீவப்பம். வருத்தப்பட்டு பாருங்கள், எல்லோரும் என்னிடத்து பாருங்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. இந்த அப்பம் என் சரீரமாக இருக்குது, என் திராட்சை என் ரத்தமாக இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்த தேவி நீதி தூத்தல் பரலோக ராஜ்யமே இருக்குது. அவன் தான் நீதிமான். அவன் நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் என்றென்றைக்கு ஆசை. என்ன நீதிமான்? தேவ நீதிமான். மனுஷனுக்குள்ள சுயநீதி அநீதிக்குது. சுய நீதிமான் கிடையாது, நன்மார்க்கன். நன்மத்தையும் அறியத்தக்க அந்த நீதி கிடையாது. மனுஷ நீதி, சுயநீதி. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கானக்க. அந்த தேவ நீதிமானாக இருந்தால் உலகத்தையே நீ அன்பு கூறணும். துன்மார்க்க உலகத்துக்கு கிறிஸ்து ஜீவனை பெறுவானது பரலோகராயத்துக்கு அவன் தான் நீதிமான். அவன் தான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவனை அசைக்க யாராலும் முடியாது. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வா. கிறிஸ்து தேவ நீதிமான். ஏசு எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஜீவரத்தை குத்துறாரு. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும். மத்திய மார்க் அவர் எங்கும் சுற்றி திறந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த எல்லாரும் வெளியில் ஆக்கினார். துன்மார்க்கன் தீங்கிலே இடருண்டு கிடக்கிறான். வியாதிப்பட்டவன், உடன் சவட முட குஷ்ரோகி, திலான வியாதியஸ்தர்கள், சபிக்கப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்ட, தூசிக்கப்பட்டவர், சிறைப்பட்டவர்கள். ஆதாமுக்குள் பிறந்து பிசாசம் அவனை திட்டிக்கின்னு கொண்டுங்கன்னு ஆயிடுச்சுங்கிறான். ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்து அவனை எழும்ப பண்ணிட்டார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து எழுப்பி நானே திராட்சை செடி நீ கொடி, கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திரு, நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்றார். இதில் பாரு, லூக்கா 17:4
அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இயேசு சொல்றார் பாருங்க, லூக்கா 17:3, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். 7 தரம் குற்றம் செய்யிட்டு 7 தரம் மனஸ்தாபப்படுறான். 7 தரம் நன்மத்தை மரியத்தக்க கனியை புசித்துட்டு 7 தரமும் ஜீவ விருட்சத்துக்கு கனி கொடுக்குறேன், தேவன் தனக்கு கொடுக்கறதுனாக்கா அவனை மன்னிச்சுடுன்றாரு. அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனி கொடுக்காதே இருக்கிறான் பாரு, அவன் தான் துன்மார்கன், மன்னிப்பே இல்லை அவனுக்கு. ஏன்னா இயேசு ரத்தத்தால் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க மறுக்கிறான். நான் பாவத்தையும் மன்னித்தையும் தான் காட்டுவேன், குற்றத்தை தான் நான் செய்வேன்னா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா அவனுக்கு மீட்பே கிடையாது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை அவன் குடும்ப சகோதரன், அவன் குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார், ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்தாதான் நீ செய்த குற்றத்துக்கே மன்னிப்பு வரும்னு சொல்கிறாருங்க. இயேசு இல்லைன்னா ரட்சிப்பே இல்லைங்க, நீ நீதிமானவே மாற முடியாது. ஆனால் தான் இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு, எல்லாம் ஆதாம் மூலமாக பாவம் செய்து குற்றம் செஞ்சுக்கிறான், நன்மத்தை மரியத்தக்க கடி ஷாக கிடக்கிறான். 7 முறை இல்லை, ஒரு நாள் 70 முறை 7000 முறை கூட செய்கிறான் பாவத்தை. ஆனால் ஜீவரத்தை தேர்த்து அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுக்க தவறான். ஆனால் அவன் மேலே தீங்கிலே இடருண்டுக்கிறது பாதாளத்துக்கே போய் சேர்ந்துடுறான். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு பிசாச்சு திடீர்னு கொண்டு நயிச்சுங்கிறான். உலகம் குட்டி பாதாளமாகுது. எல்லாருமே சொல்கிறார் பாருங்க, லூக்கா 17:4, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 முறை குற்றம் செய்கிறேன், நன்மத்தை மாதிரி நன்மார்க்க துன்மார்க்கேன், கண்கள் நிச்சயம் மாஞ்சி சுய நீதி அநீதியை செஞ்சுனேங்கிற பகை கசப்பு வைராகத்தை செஞ்சுட்டு 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மனஸ்தாபப்பட்ட ஒரு பலி செலுத்தணும். ஆமாம், வாயில் மனஸ்தாபப்படுறது கிடையாது. மனஸ்தாபப்பட்டு ஒரு பலி ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக அவனுக்கு மன்னிப்பு தான். அதனால தான் கிறிஸ்துவை தீவிரமாக கொடுங்க, தேவனத்திலேருந்து உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா தேவனுடைய உக்ர கோபம் தணிஞ்சு போயிடும். ஜீவர் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்துக்கு வேலையே போட முடியாது. பிசாசே உன் குற்றையை மாத்திரம், உன் பாவையை மாத்திரம், உன் விபச்சாரம் வேஷனை கொலையை மாத்திரம். பிசாசே சின்னவன். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரம் ஓவர் பெய்டு. இயேசுனா அதனுடைய வேல்யூ தெரியாது போச்சு ஜனங்களுக்கு. அவர் 22 ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், அதுக்கு வேலையே போட முடியாது. வானம் பூமி சமுத்திரம் முழு உலகத்தில் வைத்தா கூட இயேசு ஒரு தலாசி, உலகத்தில் ஒரு தலாசி. இயேசு தான் பெரிய ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை குத்தினாக்கா அத்தனை முறையும் உனக்கு மன்னிப்பு தான். அதனால் கிறிஸ்துவை மறந்துட்டு வாழாத. எங்கே போனாலும், எங்கே வந்தால், எந்த நாட்டுக்கு, எந்த தேசத்துக்கு போனாலும் இயேசு ஜீவனுக்குள்ளே கான்சியஸாகவே இரு. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரணம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உனக்கு மனைவி பேர் சொல்லி, பிள்ளைக்கு பேர் சொல்லி, உன் சபை விசுவாசிக்கு பேர், உன் ஏரியாவில் இருக்க ஜனங்க பேர் சொல்லி யாருக்கும் நீ ஜெபம் பண்ணலாம். ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் கொண்டு வரலாம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தலாம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? குற்றத்திலிருந்து விடுதலை ஆகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அவன் நீதிமானாய் மாறுகிறான். அதனால் அன்பானுங்களே, இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தம். இயேசு கானான் சிறிய மகளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது எப்படி? அல்லேலூயா. ஏன் இந்த நாய் காட்டினா? இந்த நாய் எது காட்டினாக்கா, துன்மார்கன், நாய் எதை குறிக்குது? பிசாசு குறிக்குது. அந்த கானான் சிறிய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா. துன்மார்க்க பிசாசு
புறஜாதிகளை நாய்கள்னு சொல்லுவாங்க இயேசு. இந்த பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது எப்படி? நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே என்று மற்றபடி அல்லன்றார். அப்போது இயேசு அவர் சொல்கிறார், பிள்ளைகள் மேஜையில் இப்போ துணிக்கை அப்பம் புசிக்கிற போது அதன் கீழே துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்றான். நாயின்னு தான் நினச்சிக்கோ ஆண்டவரே, உம்முடைய ஜீவ அப்பத்தை மட்டும் எனக்கு குத்துரு. அந்த அப்பத்தை கூட சொன்ன நானே ஜீவ அப்பம். அப்போ தான் நீ நீதிமான். நீ நீதிமான் ஆனால் தான் அந்த பிசாசு, அந்த கானான் சீரிய மகளுக்குள் இருக்கிற பிசாசு, துன்மார்க்க பிசாசு அவனுக்கு சிதறடிக்கப்படும். இயேசு பார்த்தாரு, ஆமாம் என் பிள்ளைங்க சாப்பிடும்போது மேஜையிலேருந்து துணிக்க கீழே வெய்யத்தான் செய்யும், நாய்க்குட்டியை துண்ண தான் செய்யும். கைட் தான் இவன் சொல்கிறது ஒன்று தப்புன்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, போ சிறியே உன் விசுவாசம் பெரிது. அந்நேரமே அவள் மகள் சுகமானாள். நாய்க்குட்டியாக இருந்த அவள் ஆட்டுக்குட்டியாய் மாறினாள். ஜீவ அப்பத்தை அவள் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுத்ததுமே உடனே நீதிமான் ஆட்டி அசுத்தாவி ஓடி பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு அந்நேரமே சுகமாயிட்டா. புரியலையா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாய்க்குட்டியாக இருக்கிற நீ, துன்மார்கனாக இருக்கிற நீ ஆட்டுக்குட்டியாக மாறலாம். அதுக்கு நீ நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிறனாலே ஷாகவே அவன் தான் நாய்க்குட்டி, துன்மார்கன். அவன் ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷித்தானாக்கா நாய்க்குட்டியாக இருக்கிற துன்மார்கன் நீதிமானாக மாறலாம். அதுக்கு தான் இந்த நாய் காட்சி. பிரசங்கம் பண்ணி நாயே வந்து நிற்குதுங்க முன்னாடி. உடனே ஆண்டவர் இதை பற்றி ஒரு சும்மா நேராக கேமரா முன்னாடி நாய் வந்து நிற்குது பாருங்க. ஆண்டவர் எதை பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணுவாராம். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். அந்த மாதிரி நாய் பார்த்து கூட ஒரு பிரசங்கம். ஆதாமுக்குள் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போனவன் நாய் தான் கக்கினதை தின்னுமா. ஆனால் தான் கானானீஸ்வரியின் மகள் நாய்க்குட்டின்ட்டார். அவள் வெட்டப்பாடு இல்லை, நாய் கூட நினச்சிக்கோ ஆண்டவர் எனக்கு ஜீவ அப்பத்தை மட்டும் குத்துரு. நானே ஜீவ அப்பம். அந்த அப்பம் அவள் தூரத்தில் இருக்கிற கானானீஸ்வரிய மக பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டுக்கணும். ஆதாம் வழியாக பிறந்துட்டு நன்மை தீமறிய தகவலா. அதனால் ஜீவ அப்பத்தை புசித்த ஜீவ அப்பம் பாரு. நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை அவள் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்த. உடனே அத்தனை நாய்களும் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் அந்நேரமே ஒரு சுத்தமான ஆள் போடப்படுது. அதனால தான் ஜீவ மார்க்கணம் மாறிடணும். ஜீவ விச்சத்துக்கு வரும். ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. நீ நன்மையும் தீமை அறியத்தக்க கனி புசித்தாயானால் நாய், கானானீஸ்வரி நாய்க்குட்டிகள். ஆமாம், நாய்கள் என்றால் பிசாசுகள்னு அர்த்தம். அதனால் நாய்க்குட்டியாக இருக்கிற நீ, துன்மார்கனாக இருக்கிற நீ பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் மாறலாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு ஜீவாட்டுக்குட்டி. இயேசு உலகத்தில் தேவாட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி வந்து எதை குறிக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அப்போது லூக்கா 17:4 அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான், அவனுக்கு மன்னிப்பாயாக. புரியுதா? 7 தரமும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உன் சகோதரன், உன் சகோதரி, உன் தாய், உன் தகப்பன், உன் பிள்ளைங்க, உன் எஜமான், உன் வேலை ஸ்தலம், அரசாங்க தலைவர், எல்லாரும் மனுஷன்தான். எல்லோரும் சகோதரர் தான். நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா நீ ஒரு குற்றம் செய்கிற அவனுக்கு விரோதமாக. அதனால் உனக்கு பிசாசு உன்னை திடீர்னு கொண்டு நினைச்சு தீங்கிலே இடர் உண்டு பண்ணுறான். நீ உடனே இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டுனா நீ 7 தரம் விழுந்தாலும் மீண்டுமாய் நிலைநிறுத்தப்படுவாய். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மருந்தத்துக்கு, பிசாசுக்கு நீ தப்பி வைக்கப்படுவாய். அதான் சொல்கிறாரு லூக்கா 17 உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்படணும். ஆமாம், நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளில் ஷாகவே ஆதாம் வியாபாரம் மனஸ்தாபப்பட்டு நன்மை தீமை கனியிலே இருந்தாக்கா தீங்குலே இடருண்டு கருத்து பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. மீண்டுமா ஜீவ விச்சத்துக்கு கனி புஷிக்கணும். ஆதாமும் வியாபாரம்.
அந்த ஜீவனில் தேவி நீத்துவ பரலோக ராஜ்யமே இருக்குது. மீண்டும் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்தே தரணும். அதனால தான் ஒரு பழம் இருக்குது, வாய்ந்தே தரணும் வாழ்க்கை, கொடுத்தே தரணும் கடமா. அந்த மாதிரி ஆதாமுக்குள் பிறந்த நீ, ஆதாம் வித்தில் ஆதாம் தான் உன் தகப்பன், முழு உலகத்தை எல்லாருக்கும் ஆதி தகப்பன். தகப்பன் சாபம் தாய் சாபம் அப்படியே இருக்குது. நன்மத்தை மரியாதை, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார், நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். அதனால் நீ ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷித்தே தரணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தானம் எடுத்து திருவிழத்தில் பங்கெடுத்தே தேரணும். அந்த ஜீவப்பம் ஜீவ சரீரம் தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்தே தரணும். அப்போ தான் பாவம் மன்னிக்கப்பட்டு சாபம் மரணம் தத்திரம் பாதாளம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவி நீதி ஊற்றி பரலோக ராஜ்யத்துக்கே போய் சேர முடியும். சீரியஸான மேட்ரு, கோடி கோடி ரூபா கொடுக்கணும் காணிக்க. அல்லேலூயா. இந்த செய்தியை குறைஞ்சது 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பிரியமானே. எங்கே பார்த்தாலும் குற்றம், எங்கே பார்த்தாலும் பாவம். குடும்பத்தில், பட்டணத்தில், வேலை ஸ்தலத்தில், கிராமங்கள், ஆதாம் வியாபால் நோவா காலத்தில் சோதம் கோபுர பட்டணத்தில் பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தத்து எங்கே பார்த்தாலும் துன்மார்கள் தீங்கிலே இடருண்டு கிடக்கிறாங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கூட சபையில் கூட ஜீவ மார்க்கமே தெரியல. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போயிச்சிருக்கிறேன். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண, இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். ஜீவ சர ஜீவர இயேசு சாமட்ட வாக்குத்தத்தே கொடுக்கணும். இல்லை நன்மத்தையும் மரியத்தக்க நீ நன்மார்க்கு துன்மார்க்க கண்களில் சுயநீதி அநீதி பாவத்தை மனத்து கொடுத்து துன்மார்க்கனாகவே வாய்ந்து பிசாசுனை திடீர்னு கொண்டு நைட்டு முடிவில் பாதாளத்தை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நண்பர்களே, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனசாவுப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். 7 தரமும் நித்திய ஜீவனை தேவ நீதி ஊத்தல் கொடுத்து என்ன பண்ணான்? அந்த பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துவத்துக்கு தப்பிச்சுக்கிறோம். வைராகியமே கூடாது. பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டையிலே இருக்கக்கூடாது. சுயநீதியாக நீதியிலே பாவ துன்மார்க்கத்திலே கிடக்கூடாது. உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு தான் வியாதி, உனக்கு தான் வறுமை, உனக்கு தான் தரித்திரம், உனக்கு தான் போராட்டம். உடனே கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. எல்லாம் இமை போயதுக்குள்ளே முஞ்சிடணும். இமை போய்து கைவிட்டேன் ஆனாலும் நித்திய கிருபைன்னு இறங்கிறார் பார். உடனே பாவத்தை மறந்து பாதாளத்தை உலகத்துக்கு பரலோகத்துக்கும் போய் சேர. எல்லாம் இமை போய்தே பகை கசப்பு வைராகெல்லாம் மறந்துட்டு சூரிய அஸ்தமயத்துக்குள்ளே ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வந்து நீதிமான் 7 தரம் இருந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னு எழுந்துக்கணும். உடனே பகையில் வைராகத்தில் கோபத்தில் சண்டையிலே இருக்கக்கூடாது. தீங்கிலே இடருண்டு கிடக்கூடாது. நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். தீங்கிலே இருக்காத வருஷ கணக்கில் 38 வருஷமா பேசா குளத்தில் தீங்கிலே நன்மை தீ மரியத்தக்க கனி புஷித்து சாக கிடக்கிறான். 38 பேசா வியாதி ஏசு கவலை 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 பயம் ஜீவ மார்க்கம் ஜீவ சொர ஜீவரசம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை. அவனை விட்டு வியாதி போகவே இல்லை பேசா குலத்தில். அப்புறம் லேகோன் பிசாசு பெரும்பாடு எங்கே பார்த்தாலும் தீங்கிலே இடம் உண்டு தாங்கிறாங்க. ஜீவ மார்க்கம் யாருக்குமே தெரியல. ஏசு அவனை பார்த்தா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷமா வியாதியிலே இருக்கிறான். இணைய பண்ண விபச்சாரம் பண்ணானா, வேசனம் பண்ணா, கொலை எந்த பாவம் பண்ணாவன்? அம்மா வயிற்றில் பாவத்தில் பிறந்துடும். அது ஒன்று போதும் பிசாசுக்கு. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது. எல்லோரும் கூட்டமாக விடுறாங்கன்னா இவனை மட்டும் இல்லை, எல்லாருமே வெறுப்பும் கஷ்டமாகவே இருந்துக்கிறான். அதான் செய்த பாவம். பீடி பிச்சானா, பொடி போட்டானா, சிகரெட்டு பிச்சானா, சினிமா பார்த்தானா, விபச்சாரம் ஒன்றும் வரல. 38 வருஷம் வியாதி எத்தனாவே இருக்கிறான். ஆதவனுக்குள்ளே வந்துட்டு நன்மை தேமையை தீங்கிலே இருக்கிறான். மீட்பே இல்லை. ஏசு அவனை பார்த்தாரு பாருங்க. ஏசு கைத்தட்ட இல்லையா? நான் நீ நல்ல மேய்ப்பேன் அவனுக்காக ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் முழுவதும் குத்தாரு பாருங்க. உடனே எழுந்தான் பாருங்க. 38 வருஷத்துக்கு அப்புறம் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்தான். படுக்கை தலைமை வச்சு ராஜநடை போட்டு தேவாலயத்துக்கு போனானா. ஏசு இப்படிப்பட்ட இயேசு வேணாட்டிங்களப்பா. உலகமெல்லாம் தீவிரமாக பிரசங்கம் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எத்தனை லட்சம் பேருக்கு ஷேர் பண்ணுமா, அத்தனை பேருக்கு இதை ஷேர் பண்ணி இங்கிலீஷில் எத்தனை மொழி தெரியுமா அத்தனை மொழியில் இந்த செய்தியை ட்ரான்ஸ்லேட் பண்ணி உலகமெங்க ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பிரிய மாடல். எங்கள் சபை குளோபல் சர்ச் FGC வேலூர், அதுதான் எங்கள் சபை வேலூரில். உலகம் முழுதும் எங்கள் சபை
வானம் கூற பூமி பாதப்படி எங்கே போதாலும் ஆதாம் குள்ள பிறந்த நன்மத்தை மாதிரி ஏற்றங்க சாக கிடக்குறான். படிச்சுவன் படிக்க ஏழை பணக்கார அரசியல் தலைவன் சினிமா கலைஞன் எல்லாம் ஆதாம் வியாபாரம் வழியாக பிரிந்துட்டு துன்மார்க்கத்தை இடருண்டு கிடக்கிறான். குடும்பங்களில் பட்டங்கள் தேசத்தில் இயேசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். லேகோன் பிசாசு 2000 பிசாசு பிசுக்கு நிர்வாணமாக இருக்கிறான். அப்படியே தீங்குலே இடருண்டு கிடக்கிறான். துன்மார்க்கரோ தீங்குலோ இடருண்டு லேகோன் 2000 பிசாசு பிச்சுக்குது. ஏசு அவனை பார்த்ததுமே நீதிமானாக நல்ல மேய்ப்பன். அவனுக்காக ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் திருடவும் கொள்ளும் வழிக்கு வரும் வேறுண்டு நானோ ஜீவன் உண்டு. அது பாரு ஜீவரத்தம் ஏசுற சகல பாவத்திற்கு தேவனுக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்குறாரு. சகல பிசாசு 2000 பிசாசு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவ பசு ஸ்வஸ்த புத்தி படுக்கி ஸ்வஸ்த புத்தி அடைஞ்சி வசூத்து தெக்க பொருள் போய் கத்த தனக்கு ஊழிக்காரனை மாற்றிட்டார் அவனை. அதனால் அன்பானுல ஆதாமுக்குள்ளே பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வாங்க. இந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். கிறிஸ்து அவர் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைங்கள் அவங்க கணவன் அவங்க மனைவி எந்த நாடோ எந்த தேசமோ எந்த இடமோ ஆணோ பெண்ணோ ஓய்ந்தவனோ தாய்ந்தோ ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாக்கோ தென்ன வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டுக்கிறாங்க. சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தத்துவத்தை பாதாளத்துக்கு நேரம் வர்றாங்க. வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் இன்னும் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை பானம் பண்ணுங்க. இயேசு ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படலாம். சின்ன பாவம் பெரிய பாவம் மோசம் எவ்வளோ பெரிய பாவமானாகட்டும் ஏசு பாவமே சின்னது. பிசாசே உன் பாவம் ஏமாத்திரம் கொலை விபச்சார வேசனம் மரணம் பாதாளம் ஏமாத்திரம். ஏசு ஜீவ தேவி நீதிட்டு ஊதிர பரலோக ராஜ்யமாக வானத்தோட சகல அதிகாரமாகிறாரு. அந்த இயேசுக்கு சூழ் ஆமட்ட வாக்கு தத்துவத்தை உன் பேர் சொல்லி உன் மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு ஜீவரத்தம் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் நன்மத்தையுமே தேவன் தன் முழுவதுக்கு பிசாசு திறறான் கொள்றான். துன்மார்க்கத்திலே இருக்கிறான் காலமெல்லாம் கவலை பயம் வெறுப்பு சுயநீதி அநீதியிலே ஏசு ஜீவ வீச்சதுக்கு அவர் தேவி நீதிட்டு உயிர்த்ததல் அதை பிதாக்குமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் முழு உலகம் செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்தை செலுத்து சோர்ந்து போகாமல் செலுத்து. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாத தப்பி நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனிலும் என் வார்த்தையிலும் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி குத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பாங்க. சுய நீதி அநீதி கந்திரிச்சமா ஜீவனத்தில் பெருமை நன்மத்தையும் அறியத்தக்க வட்டத்தில் இருந்தாவே துன்மார்கன். ஆதாமுக்குள்ள இருந்த ஆதாமின் சிந்தை மரணம். ஆதாம் தேவனுடைய நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்கனாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வியாதி வறுமை பீச உனக்கே தெரியாது. ஒரே பிரச்சனை வாங்கி சமாதானம் சந்தோஷம் கோடியாக பணம் வச்சு திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி சாவறான். சமாதானம் சந்தோஷம் இல்லைன்றான். ஆதாமின் சிந்தை மரணத்துக்கு நேரம் நடத்துது பாதாளத்துக்கு நேரம். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். கடைசியாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை இங்கு வந்து பாரு. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முடுக்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். யார் தெரிந்தா? நாகமான் குஷ்ரோகி சீரியா நாசத்து பராக் படைத்தலைவன் எலியா கிட்ட வரான். எலிசாவா வந்ததுமே அவன் யோர்தான் நதியில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணேன். 7 தரம் ஸ்நானம் பண்ணதுமே சீரியா ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனாகி பெரிய மனுஷனும் எண்ணிக்கொள்ளனான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவிலே ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பரகசாலியான அவனோ குஷ்ரோகியாக இருந்தான். அப்படியே நாகமான் தன் குதிரை இஸ்ரவேலின் ராஜா தன் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். எலிசா தான் யோர்தான் நதியில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு. ஞானஸ்தானம் அது அதோட தீர்க்க தரிசன செயல். யோர்தானில் போய் யோர்தானில் ஞானஸ்தானம் பாவத்துக்கு மாதிரி தேவ நீதிக்கு ஸ்நானம் பண்ணுன்னா 7 முறை முழுகி எழுந்துக்கணும். அது பழைய ஏற்பாடில் அது ஞானஸ்தானம். அது பாவ நிவர்த்தி. பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து 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 பாவத்துக்கு மரித்து தேவ இந்த மாதிரி 7 முறை
உடனே பாருங்கள், அவ்வளோ பெரிய குஷ்டம், பழுத்த குஷ்டத்தில் இருந்தவன் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி போச்சு, நீதிமான் ஆகிட்டான். அவ்வளோதாங்க. நீதிமான பெரிய கம்பசோத்திரம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை அடக்கம் பண்ணி தேவி நீதி தூய்த்தல தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலகத்து காட்டு 7 முறை ஞானசாமி நீதிமானானவன். நீதிமான் சரீரத்தில் குஷ்டம் இல்லை, சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறியது. அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடெல்லாம் தேவனுடைய மனுஷனை கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையிலே ஒரு காணிக்கை வாங்கி கொள்ளும் என்றான். ஆமாம், காணிக்கை வாங்கி கொள்ளு. அவன் வாங்கலை, நான் வாங்கிக்கிறேன். இந்த செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. ஆமாம், இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா எவ்வளோனா காணிக்கை கொடுங்க, கர்த்தருடைய நாமத்தில் கொடுங்க. அது கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை சுகந்தவச காணிக்கையாக கொடுத்தாரு. அந்த கிறிஸ்துவ தேவி நீதி தூவித்தில் பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக உடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனுக்கு வருந்தி கேட்டும் தட்டுதல் பண்ணிவிட்டான். சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னா, 7 தரம் ஸ்நானம் பண்ணு, 7 முறை, 70 முறை. ஆதாம் வழியாக பிறந்து எத்தனை முறை குற்றம் செஞ்சிருப்பார். கோடி முறை தேவி நீதி தூவிதல் தேவன் தனக்கு ஆதாம் மூடு வெளுத்து கொடு. ஆதாம் காலத்தில் தோண்டி இன்னைக்கு வரைக்கும் நன்மை தீமை அறியத்தக்கவனாகவே வாழ்ந்துக்கிற தலைமுறையாக சுயநீதி அநீதி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு துன்மார்க்க தீங்கிலே இடருந்து அது இந்த இது இல்லை இது இந்த அப்படி தான் தம் மூதாதிகளாக சேர்த்துக்கிறாங்க. பாவத்தில் சாப்பிட்ற ஜீவ மார்க்கம்னா என்னன்னே தெரியல. ஆனால் இயேசு ஜீவன் பரிவுகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, தரித்திரத்தை, பாதாள நிவர்த்தி. இயேசு தேவி நீதி தூவித்ததில் பாவத்தை நிவர்த்தி, சாப நிவர்த்தி, தரித்திர பாதாள நிவர்த்தி, தரித்திர மரணத்துக்கே நிவர்த்தி. அவர் உயிர்த்தெழுந்து ஜோன்வார். லாசரு வியாதிப்பட்டு செத்து போயிட்டான். இயேசு உயிர்த்தெழுந்து ஜோன் தேவன் தனக்கு ஆதாம் முழு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புறாரு. அவரே திராட்சை செடி நீ கொடி. அவர் உயிர்த்தெழுந்து ஜோனமாக இருக்கிறாரு. பிசாசு பாவம் மரணமாக இருக்கிறான். அந்த கனி தான் சாப்பிட்டுக்கிறார். அதான் துன்மா இருக்கேன். பாவம் மரணமும் மேலே இருக்குது. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பாவம் மரணம்ல சந்திக்கும். தீங்கிலே இடருண்டு தீங்கிலே போய் பாதாள ராஜ்யத்தை பங்கடைவார். இயேசு உழித்ததும் ஜீவனமாக இருக்கிறார். அதான் தேவி நீதித்து உழித்ததல். அதை தேவனுக்கு ஆதாம் முழு வெள்ள தாண்டு பாவ சாபம் மரணத்தை பாதாளத்தை நிவர்த்தியை பசுத்த தேவதூரெல்லாம் வந்து எழுந்து போனதை ரச்சு மனுஷன் எல்லா ஆஸ்வதிப்பட்டு நித்திய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வாய். ஜெபமான பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பானுக்குது. திரும்பவும் ஏந்திக்கையா. இயேசு ரத்தம் சகல பாவத்தின் சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், எந்த பாவனா செய், எந்த அக்கிரமனா செய், ஆதாம் வழியாக நன்மை தீமை தான் நீ செய்ய போகிற. அதுக்கு ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சர ஜீவரது இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் ஸ்பெஸ் நம்ம பாவம் தேவனை பாதிக்குது. 2வது ஆதாம் முழு உலகத்து பாதிக்குது. பாதிக்கிறதுக்கு பண்ணி ஜீவ சரஜோ இயேசு சாமிட்ட பரலோக ராஜ்யம். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரி உயிர் தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யம் எல்லாத்துக்குமே பரிகாரங்க. ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ குடும்பம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ தொழில் எல்லாம் ஜீவ இயேசுக்கு சூழாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க. அசுத்தாவையெல்லாம் ஓட, பரிசுத்தாவையில் தேவதூரெல்லாம் விட ஏந்து போன மனுஷன் ஆசுவாத நித்திய ஜீவன் பரலோக ராஜ்பதி வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்து சபிக்குள் ஆசுவதி பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை துன்பப்படி ஜெபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ரொம்ப விலகிரு. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஜீவ சர ஜீவர இயேசு சாப்பிட்டு தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் கொடு. நீ நீதிமான், உன்னை அசைக்க யாராலும் முடியாது. எந்த பிசாசு எந்த பொல்லாத பண்ணி யாரும் மேற்கொள். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்க அசுத்தாவோட பசுத்தாவோட தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய வாய்நாளாக வெட்டி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சகல ஆசுவாத ஐஸ்வர்யம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கிற வேலையை பாரு. ஆதாம் சிந்தையமான கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனம் சமாதானம். கத்தாந்தி செய்தி கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறாங்க. கதா முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க வாழ்கிறாங்க. மக்கள் தொகை அவங்களுக்கு 816 கோடிக்கு அதிகம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தாயத்தை பசுத்த கிராமங்களில் பட்டண தேசங்களில்
முழு உலக பசுத்தாய் தேவர்களாக இறங்கி பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு மனுமக்களை விடுதலையாக்கும்படி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் கத்தாவே. இந்த செய்திக்கு ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்க கத்தாவே. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்க இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கூட பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதத்தை தப்பிக்க விட இந்த செய்தி கேட்குற ஒரு மணி பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்க கத்தாவே. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபனையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்குது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி ஒரு சேனல், எஃப்ஜிசிஐ வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராமன் தாமஸும். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். மறுபடியும் இந்த சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏராளம் 100க்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து. என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தினந்தோறும் கூட விலை ஏற்பட்ட சத்தியங்கள் கேளுங்க. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியும். எங்கே போனாலும் அதான் உங்களை பிறந்தவன். நன்மை தீமறியாதவங்க சாகுறதாம். தேவன் தனக்குள்ள இருக்குது. அவனுக்கு இயேசு ஜீவன் பரி தேவ நீதி ஊத்தல் தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாயத்தை பசுத்தாய் பாவனி பசுத்தாய் தேவ அவனை ரட்சித்து விடுதலையாக்கி உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாக இருக்கலாம். ஆனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். எனக்கு காணிக்கை செலுத்த விரும்பும். எனக்கு கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 16/10/2025 சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சோத்ரம்.